விடுமுறை நாட்களில் களை கட்டி காணப்படுகிறது கொடிவேரி அணை. அருவி போல் கொட்டும் தண்ணீர் சுற்றுலா பயணிகளை பரவசப்படுத்துகிறது. இது குறித்து நான் தயாரித்த செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். அழகும் வனப்பும் நிறைந்த கொடிவேரி அணை. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையத்தில் உள்ள இந்த அணையை மைசூர் மகாராஜா 17வது நூற்றாண்டில் கட்டினார். மிகப்பெரிய பரப்பளவில் அழகுற நிற்கும் இந்த அணைதான் இந்த பகுதி மொத்தமுமே வளமாக இருப்பதற்கு காரணம். ஈரோடு மாவட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர் பல அருகில் உள்ள அனைத்து மாவட்ட மக்களும் வந்து இருக்கிறாங்க. அதன்படி இன்னும் கொஞ்சம் சுகாதாரமாக இந்த தண்ணி வசதியும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது வழியில் பார்த்தா ரொம்ப இயற்கை சூழ்நிலையும் நல்லாயிருக்கும். இந்த பகுதியின் நீர்ப்பாசனத்திற்கு கொடிவேரி அணைதான் மகத்தான பங்கினை ஆற்றி வருகிறது. பவானி ஆற்றின் மூலம் திறந்துவிடப்படும் தண்ணீரை கொடிவேரி அணையில் தடுத்து தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை பாசன பகுதிக்கு பிரித்து விடப்படுகிறது. மனிதனின் கைவண்ணத்தில் உருவான இயற்கை எழில் கொஞ்சும் ஆகச்சிறந்த சுற்றுலா தலங்களில் கொடிவேரியும் ஒன்றும். அனைத்து தரப்பு மக்களையும் இது கவர்ந்தெழுக்கின்றது. 400 ஆண்டுகளுக்கும் மேலான நிலையிலும் கட்டிடக்கலைக்கு சவால் விடும் வகையில் அமைந்த அணை இது. கருங்கல்லின் நடுவில் துளையிட்டு கற்கள் நகராதவாறு இரும்பு கம்பிகளால் இணைக்கப்பட்டு முற்றிலும் இயற்கையான முறையில் இந்த அணை கட்டப்பட்டுள்ளது. கொடிவேரி அணையை தமிழக அரசு சுற்றுலா தலமாக அறிவித்து 2 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளது. இருப்பினும் முக்கிய சாலையிலிருந்து கொடிவேரி அணைக்கு செல்ல 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொது போக்குவரத்து செய்து தர கோருகின்றனர் சுற்றுலா பயணிகள். போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த அருவியில் ஊற்றுற இடத்துல தண்ணி ஊற்றுற இடத்துல பெண்களுக்கு அவ்வளோக்கா திருப்தியாக இருக்காது. அந்த அளவு பெண்களை கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு கூட்டமாக தான் ஊற்றுறாங்க. ஆண்களை இன்னும் கொஞ்சம் தனியாக போய் ஊற்றணும். இன்னும் வேணுங்கிற அளவு அருவியில் ஊற்றுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் மேடையெல்லாம் போட்டு சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. பார்க்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூரிலாம் போட்டிருந்தாங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் சந்தோஷமாக விளையாடுறாங்க. ரொம்ப கீனுன்னு விளையாடுறோம். இங்கு தேங்கும் தண்ணீர் கொடிவேரி அணையின் வழியாக அருவியாய் கொட்டுகிறது. அணை பகுதியில் அப்போதே பிடித்த மீன்களை பொரித்து கொடுப்பார்கள். குளித்த சோர்வு நீங்க பலரும் அதை விரும்பி சாப்பிடுகிறார்கள். கொடிவேரியின் மேல்தட்டில் அமைதியான ஆழம் குறைந்த ஏரி போன்ற பரந்த நீர்ப்பரப்பு உள்ளது. அதில் படகு சவாரி போவது சுகமான அனுபவம். அந்த அனுபவத்தை இங்கு வரும் சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானோர் தவற விடுவதில்லை. கொஞ்சம் பயம் இருக்குது. எங்கேயாவது எந்திரிச்சா கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கவெல்லாம் முடியாது. உட்காந்து சேஃப்டியாக உட்காந்துட்டா பத்திரமா வந்துடலாம். இல்லைன்னா கொஞ்சம் நின்னா ஆட்டினா காட்டா பயமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி ஜாலியாக தான் இருக்குது. இந்த பரிசல் பயணம் அருகி வருகிறது. பரிசல் ஓட்டுபவர்கள் வாழ்வாதாரத்திற்காக வேறு பணிகளுக்கு செல்ல துவங்கிவிட்டனர். ஆற்றை கடக்க பயன்பட்டு வந்த இந்த பயணம் தற்போது சுற்றுலாவாசிகளால் தான் உயிர்ப்போடு இருக்கிறது. கொடிவேரியில் தற்போது சுமார் 30 பேர் மட்டுமே பரிசல் ஓட்டி வருகின்றனர். இது உட்காந்துலேயே தண்ணியோட ஒட்டின மாதிரி போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நல்லா சந்தோஷமா இருக்குது. தண்ணியில் விளையாடிட்டு போவீங்க. நாங்கள் மெதுவாக போயிட்டு வருவோம். போட்டில் போனால் சீக்கிரம் வந்துடலாம். பரிசல் போனால் மெதுவாக போகலாம். நம்ம நினைக்கிற இடத்துக்கு போகலாம். போட்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போக முடியும். அதனால் பரிசல் எல்லோரும் மக்கள் விரும்புகிறாங்க. ஆழம் ரொம்ப கம்மி தாங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல எல்லா பக்கமே ஆழம் கம்மி தான். 4 அடி 5 அடி, அதுக்கு மேலே ஆழமே இல்லைங்க. ஆபத்து கொடிவேரி அணையில் கிடையாது. 30 வருஷமாக இங்கே பரிசல் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பரிசல் ஓட்டிகள் 35 பேர் இருக்கிறாங்க. பரிசல்னால எந்த ஆபத்து ஒருத்தரும் கூட உயிரிழந்ததா இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லைங்க. விடுமுறை நாட்கள், பண்டிகை நாட்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொடிவேரியில் சங்கமிக்கின்றனர். கொடிவேரி சுற்றுலா தலத்தை உலக அளவில் பிரசித்தி பெற செய்ய சில மேம்பாடுகள் செய்ய வேண்டியுள்ளது. பாதுகாப்பு வசதிகளை பொறுத்தளவு அதிக அளவிலான பாதுகாப்பு இங்கு நிச்சயம் தேவை. அதே போல சுகாதார வசதிகளிலும் மேம்படுத்தப்பட வேண்டும். போக்குவரத்து வசதிகளும் இங்கு அதிக அளவில் தேவை என்பதே இங்குள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு அதிக அளவிலான நவீன வசதிகளையும் செய்து தர வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் உலக அளவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக கொடிவேரி நிச்சயமாக இருக்கும். தேவேந்திரன், நியூஸ் 7 தமிழ், ஈரோடு.